ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த புதிய நாள் காலையிலேருந்து இந்த நேரம் வேறு நம்மளுக்கெல்லாம் கண்மணி போல காத்து எவ்வளவோ ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 90வது அதிகாரம் 6வது வசனம். ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். ஜெபத்துக்கு எப்படி பதில் தருகிறார்? 3 விதமாக ஜெபத்துக்கு பதில் தருகிறார். நாம் ஜெபத்தை தள்ளாதவர் ஏசப்பா. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. ஒன்று, ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. இதற்கு ஆமான்னா ஆமாம் தான், இல்லைன்னா இல்லை தான். காத்துரு, வெயிட் பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்கள், மோசே நாட்களில் நியாயப்பிரமாண காலத்தில் எப்படி ஜெபித்தார்? வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தார். நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கிறது என்னது? வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி அறிக்கப்படணும். பாருங்கள், யாத்திரையாகமம் 32:13-14 மோசே அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தின்படி ஜெபித்தார். ஒன்று. 2வது, ஹல்லேலூயா, தூப கலசமும் தூபவர்க்கமும் கொண்டு அதை ஜெபித்தார். பாருங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபித்தார். ஸ்தோத்திரத்தின் ஜெபிக்கிறதுக்கு எண்ணாகமும் 16வது அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த காரியங்கள் எப்படின்னா நம்ம ஆராயறதுக்கு வேத வசனத்தை நம்ம குறிப்பெடுத்து பார்க்கணும். ஹல்லேலூயா. 3வது, அர்ப்பணிப்புடன் ஜெபித்தார். அது எப்படி அர்ப்பணிப்பு? சர்வாங்க தகன பலியிட்டு ஜெபம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 77வது அதிகாரம் 8வது 9வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அர்ப்பணிப்புடன் ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிந்து பேசி ஜெபித்தார். அது எப்படி அப்படின்னா, திறப்பில் நின்று மன்றாடுகிறது. திறப்பில் நின்று மன்றாடணும். எலியா ஜெபித்தார், திறப்பில் நின்றார். அதே போல் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கணும். யாத்திரையாகும் 32வது அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. உதாரணமாக ஆபிரகாம் லோத்துவுக்காக மன்றாடி ஜெபித்தார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? பிறருக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? யாக்கோபு சொன்னது போல் நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறோமா? 1 கொரிந்தியர் 10:24 சொன்னது போல் பிறருக்காக, தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக இல்லாமல் பிறருடைய தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபித்தோம்னா ஹல்லேலூயா, நம்ம கேட்குற ஜெபம் எல்லாமே கேட்கப்படும். இந்த 3 விதமான ஜெபம் மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ காரியங்கள் வேதத்தில் எவ்வளவோ கொடுத்துருக்கு. வேதம் இருபுறம்